அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog லாஸ்ட்டு சாட்டர்டே ஒரு 5:55 போல் vlog எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் அப்போ தான் முடித்தேன். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை வந்து ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அதனால் முழிச்ச உடனேயே நேராக வந்து கிச்சனுக்கு வந்துட்டு முதல்ல அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ப்ரேயர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்பொங்கலுக்கு வந்து அரிசி பருப்பு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே சேர்த்து தான் வேக வைப்பேன். வாசம் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதை வேக வச்சுட்டு தொழுக போயிட்டேன். தொழுதுட்டு வந்து பார்த்திங்கன்னா கையோட சாம்பாருமே வச்சுட்டேன். சும்மா டிஃபன் சாம்பார் மாதிரி வைப்போம் இல்லையா, அதுதான் வச்சுருந்தேன். பாசிப்பருப்பில் வச்சுருந்தேன். இதையும் வச்சதுக்கப்புறமா கையோட சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். நான் எப்போவுமே வெண்பொங்கல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு சட்னி, சாம்பார், வடை இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதனாலேயே ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஏன்னா மற்ற டைம் வந்து ஸ்கூலுக்குள்ளே வேலை இருக்கும், லஞ்ச் பண்ணுற வேலை இருக்கும். அப்படிங்கும் போது எல்லாமே செய்ய முடியாது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றனால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். சரி, இன்றைக்கி எல்லாமே ஒரு காம்போ மாதிரி செஞ்சு டிஃபன் வந்து சாப்பிட வச்சுட்டு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சேன். முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா சட்னி, சாம்பார், வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே தாளிக்கணும். தாளிப்பு கரண்டி வைக்கிற கையோடையே எல்லாத்தையும் மொத்தமாக தாளிச்சிடலாம் அப்படின்றதுக்காக முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நெகிழ இருக்கணும். அப்போ தான் டைம் ஆக கொஞ்சம் டைட்டாகி சூப்பராக வரும். வெண்பொங்கலுக்கு தாளிப்பு வந்துட்டு நார்மலாக எல்லோரும் தாளிக்கிற மாதிரி தான். நெய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் வந்து இஞ்சி சேர்ப்பேன். இஞ்சி நல்லா பொரிஞ்சு லைட்டாக ஒரு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மற்ற பொருள் எல்லாமே நான் சேர்ப்பேன். இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி. இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிப்புலேயும் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை தூக்கி அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துற வேண்டியதுதான். அப்புறம் நான் வெண்பொங்கல் அடிக்கடி செய்யாததுக்கு ரீசன் இதுவும் ஒன்று. ஏன்னா வெண்பொங்கலுக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய், நெய்யின்னு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அடிக்கடி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை இல்லையா. எப்போவாவது ஒரு தடவை பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு அப்படியே நம்ம தாளித்து வச்சுருக்கிறத சேர்த்துற வேண்டியதான். நார்மலாக எல்லாருக்குமே வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தெரியும். நான் வந்துட்டு அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக ரெசிபி வந்துட்டு நான் சொல்லலை. ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தண்ணி வச்சுருந்தேன். எதனாலனா சாப்பிடும் போது அப்போ தான் கொஞ்சம் டைட்டாகி கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு இன்னும் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். லேட்டாக ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் உளுந்த வடை வந்துட்டு பொரிக்க ஆரம்பித்தேன். இதுக்குள்ளே மாவு, அதுக்கப்புறம் அதில் சேர்க்குற வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் முந்தின நாளே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா காலையில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக முழிச்சிட்டா என்ன செய்கிறது அப்படின்றதுக்காகவே. ஏன்னா இப்போ விண்டர் வந்ததுலேருந்து அடிக்கடி நல்லா தூங்கிடுறேன். பல நாள் வந்துட்டு நான் கொஞ்சம் ஹரிபரியாக சமைக்கிற மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இதை மட்டும் முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வடையும் வந்து இப்போ போட்டாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு கையிலெல்லாம் போடுறதுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதனால் நான் வந்து இந்த டீ அரிக்கிற அரிப்பு இருக்குது இல்லையா, அந்த ஃபில்டர், அதில் தான் நான் வந்துட்டு போடுவேன். அது ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே கையோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போடுறதுக்காக வந்து பால் அடுப்பில் வச்சிட்டேன். இந்த காம்போவுக்கு காஃபி இல்லைன்னா எப்படி, அதனால தான். இந்த சைடு வடையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே வடைக்கு மாவு வந்துட்டு மிக்சியில் தான் அரைப்பேன். ரொம்பவே நல்லா வரும். ரெசிபியுமே இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நோம்பு டைமில். ஓகே, இப்போ வடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் கையோட காஃபியுமே போட்டாச்சு. இதுக்கு ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஃபில்டர் காஃபி நான் வந்து போட்டதில்லை, எனக்கு போடவும் தெரியாது, நான் சாப்பிட்டதும் கிடையாது. நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான். காஃபி போட்டுட்டு இப்போ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இன்னும் டைம் ஆனால் கூட நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் கொண்டுட்டு போவாங்க. பட் இன்றைக்கி வந்து சூடாக சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் நேரத்தோடையே எழுப்பி விட்டுட்டேன். அவங்க முழிச்சு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடும் எடுத்து வச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், கூடவே ஒரு காஃபி.
ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்களையுமே வந்துட்டு எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி லஞ்சுக்காக வந்து முள் இருக்குதுல்ல, எலும்பு வந்துட்டு வேக வச்சுருக்கேன். எலும்பும் பருப்பும், அதாவது இன்றைக்கி எலும்பு தால்ச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை எப்போவும் மீன் ஆக்குறது தான் வழக்கம், பட் தேர்ஸ்டே தான் மீன் ஆக்கியிருந்தேன் அப்படின்றனால சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆக்கலை. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு டவுட் வந்து இதில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப வருது, என்ன ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்துட்டு சோனா மசூரி ரைஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடையில் தான் ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன். நெஸ்டோ இல்லை ஹைப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடையில் வந்துட்டு சோனா மசூரி ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன். லக்கி கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் வருது. ஒரு டைம் செட் ஆகுது, இன்னொரு டைம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா லக்கி கிளாட்லேயே வந்துட்டு நார்மல், ஸ்டார் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வருது போல். பட் நான் வந்து இப்போ அங்கே வாங்குறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லில் வாங்கிட்டு இருக்கேன். லூஸில் வந்துட்டு ரைஸ் வாங்குகிறேன். இது எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. இது வந்து ஜிபிஆர் சோனா மசூரி. இது வந்துட்டு லூஸ்லேயுமே இவங்கக்கிட்ட இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 10 kg வந்துட்டு ஆர்டர் பண்ணுவேன். இந்த மில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குது. ஸோ நான் கால் பண்ணேன் அப்படின்னா உடனே வந்துட்டு கொண்டு வந்து தந்துடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா பருப்பு வெரைட்டிஸுமே இப்போ நான் வந்து மில்லில் தான் வாங்கிட்டுருக்கேன். ரேட்டுமே கொஞ்சம் எனக்கு ரீசனபிளாகவும் கிடைக்கிது. இந்த ஜிபிஆர் சோனா மசூரி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடையிலையுமே கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு 4.5 கிராம்ஸ் கிட்ட வரும். பட் நான் இங்கே ரெகுலராக வாங்குகிறேன் அப்படின்றனால எனக்கு கிலோ வந்துட்டு 4 கிராம்ஸ்க்கு தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் இட்லி அரிசியுமே வந்துட்டு என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இட்லி அரிசியுமே இப்போ வந்து இந்த மில்லில் தான் வாங்கிட்டுருக்கேன். இட்லி அரிசியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி வந்துட்டு நல்லா சூப்பராகவே வருது. அரிசியுமே நல்லா குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். வெளியில் வாங்கணும் அப்படின்னா நன்மா வாங்கலாம், இல்லைன்னா ஸ்பைஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வரும். அதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸு. வெளியில் வந்துட்டு 2 கிலோ வந்துட்டு 13 கிராம்ஸ் கிட்ட வரும். பட் எனக்கு இங்கே 2 கிலோ 8 கிராம்ஸ்க்கே நான் வாங்கிடுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நான் மில்லில் வாங்குறதில்ல. ஒரு தடவை நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அங்கே செட் ஆகலை. எல்லாமே ஒரு இடத்துல நமக்கு செட் ஆகிடாது இல்லையா? ஸோ அதனால் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபர் போடும்போது இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5 கிலோ அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நன்மா பிராண்டில் வர எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். சோனா மசூரி ரைஸ் கூட நன்மா பிராண்டில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து லாஸ்ட் டைம் ஆஃபரில் போட்டிருந்தனால இந்த 5 கிலோ வாங்கியிருந்தேன். மலையாளிஸ்லாம் இது வந்து தோசைக்குமே யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் பண்ணுறதுக்கு, குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு வந்து 2க்கும் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் நான் பருப்புமே அங்கே தான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஜாக்ரி பவுடர். இது வந்து நாட்டு சக்கரை கிடையாது, வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருப்பாங்க. நாட்டு சக்கரையோட டேஸ்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் இது வெல்லம். இது எதுக்காக வாங்கியிருக்கேன்னா அந்த குழிப்பணியாரம் இல்லைன்னா பேன்கேக் ஏதாவது பண்ணுறதுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாகு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக. அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் வேர்க்கடலை துபாயில் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த வேர்க்கடலையும் நான் வந்து இந்த மில்லில் தான் வாங்கினேன். பட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இங்கே கிடைக்கிது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கா, இந்த மாதிரி உடச்சி தான் வச்சுருப்பாங்க. நார்மலாக நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நல்லா காய வச்சுருப்பாங்க. நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கணும். ஓகே, எடுத்ததோடு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை பார்த்தேன். கொண்டக்கடலை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி வேர்க்கடலையே ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இல்லையா, கையோட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணாலும் ஓகே தான், இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரம். மற்ற கடலை அளவுக்குலாம் இது வந்து டைம் எடுக்காது, நல்லாவே சீக்கிரமாக ஊறி வந்துடும். ஸோ நம்ம வேக வைக்கும் போது இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் அப்படின்னா தாளிச்சிக்கலாம். ஸோ ஈவினிங் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன். சரி எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில் செக்கு எண்ணெய் எங்கே வாங்குறீங்க அப்படின்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எண்ணெய் வந்து நான் இங்கே வாங்கலை. செக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஊரில் இருந்து தான், நான் ஊரில் உள்ள எண்ணெய் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் மட்டும் மிஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது செக்கு எண்ணெய் கிடையாது தான். பட் தேங்காய் எண்ணெய் வந்து நான் ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் அடிக்கடி காலியாகும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டர் கிட்டத்தட்ட எனக்கு 2.5 மாதம் வரைக்கும் கூட வரும். கடலெண்ணெய் வந்துட்டு 2-2.5 மாதம் அதுவுமே வந்துட்டு வரும்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து தான் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போது வாங்குவேன் இல்லையா, சஃபா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வந்துட்டு நான் வாங்குவேன். ஸோ நான் ஒரே மெசேஜ் இங்கேருந்து நான் போட்டால் போதும், அப்பா எனக்கு ஆள் வருது, நீங்கள் என்ன வந்துட்டு கொஞ்சம் பேக் பண்ணி லீக் ஆகாத அளவுக்கு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ நான் பேக்கிங் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ், எவ்வளோ செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் உள்ள அப்படின்ட்டு. ஸோ நல்லா பக்காவாக பேக் பண்ணிடுவாங்க. கொண்டு போய் மாமி வீட்டில் கொடுத்துருங்கப்பான்னு சொன்னால் அவங்க மாமி வீட்டில் கொடுத்துப்பாங்க. நான் வந்து இங்கேருந்து ஜிபே பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். வெளியூருக்கு வேணுனாலுமே இவங்க வந்துட்டு பார்சல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இவங்களோட நம்பர் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது, எனக்கு ஒன்றும் ப்ராடக்ட் ஃப்ரீயாலாம் வரல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்குகிறேன். பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரிஜினல் சிக்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அனுப்பி விடுவாங்க. கொஞ்சம் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்து விடுங்கன்னா நல்லாவே கொடுத்து விட்டுருவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்னால் வெளியில் எடுக்க முடியல, அது கை வழுக்குது எண்ணெயாக இருந்தனால. ஸோ அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஊற்றிட்டேன். ஸோ அதோடைய தேங்காய் எண்ணெய் பாட்டிலையும் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சாச்சு. முன்னாடி நெய்யுமே நான் ஊரில் இருக்கிற வரைக்கும் நெய்யுமே அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். பட் இங்கே வந்து எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, கொண்டுட்டு வரவங்க அவங்களோட திங்ஸும் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ நெய் தேங்காய் எண்ணெய்லாம் இங்கே வந்து நான் இங்கே துபாயில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு என் ஃப்ரெண்டு சாமான் கொடுத்து விட்டுருந்தான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த நெய் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நெய் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் இதெல்லாம் போக இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து தேன் வாங்கிட்டு வந்தது. ஸோ தேன் வந்து இந்த பாட்டிலில் கீழே கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதை வேற ஒரு சின்ன பாட்டிலில் மாற்றிட்டு இதை வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இந்த ஆயில் வந்துட்டு நான் ஏதாவது பொரிக்கிறதுக்கு பூரி அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது பொரிப்போம் இல்லையா, வடை, அந்த மாதிரி இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி நிறையா எண்ணெய் வந்துட்டு கலந்து யூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், திட்டாதீங்க, ஒன்றால் முடியும் என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற போட்டாச்சு, வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோட ரெசிபி வந்து இதில் நான் காட்டலை, ஏன்னா இதுக்கு வந்து கிளியர் ரெசிபி வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் கல்யாண வீட்டு தால்ச்சாவோட டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தால்ச்சாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்ருக்கேன். அண்ட் சைட்லேயே இதுக்கு சைடிஷ்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டையுமே வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் தால்ச்சா நான் எப்போ பண்ணாலும் சரி எனக்கு வந்து கம்மி குவான்டிட்டி வந்துட்டு பண்ணவே தெரிய மாட்டேங்குது. நானும் நினப்பேன் ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி, எலும்பு, அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்க் குவான்டிட்டி வந்துடுது. நமக்கு தான் கம்மியாக பண்ண வர மாட்டேங்குதா அப்படின்னு நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன். நான் தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படி தானான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இதுக்கு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் மாதிரி தாளித்து போட்டுட்டேன் குக்கரில். அண்ட் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு கால் பண்ணி ஒரு 3:30 போல் பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி வை, மம்சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் பீச் வந்துட்டு இருக்கும், ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வச்சுருந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருந்தது. ஸோ கையோடு அதை வந்து வேக வச்சுட்டேன். அண்ட் தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி நிறையா வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்கன்னா எதுக்கு ஊருக்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு இப்படி தான் வைக்க வருது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை நாள் வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக இதை நான் அப்படியே வைக்க போகிறதில்ல. கொஞ்சமாக என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஷேர் பண்ணிப்பேன். நான் எப்போ எது பண்ணாலும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் அவங்க ஏதாவது பண்ணாலும் என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகும். நான் தால்ச்சா வந்து எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் வைக்கணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சேன். பட் அது வந்து நிறையா குவான்டிட்டி வந்துருச்சு. இந்த மாதிரி குழம்பு ஏதாவது நான் அதிகமாக வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசாமல் இட்லி அவிச்சிடுவேன். இட்லி அவிச்சிட்டோம் அப்படின்னா என்ன குழம்பு வச்சாலும் அது நல்லா காலியாயிரும். ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டது போக மீதியை வந்து நைட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இந்த சைடு ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ரைஸ் இன்றைக்கி தான் வந்துட்டு நான் உடச்சி வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நல்லாயிருக்கும். இந்த ரைஸில் தான் நான் வந்து கீ ரைஸ் பண்ணுவேன், மற்ற குஸ்கா ரைஸ் இதெல்லாம் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும்.
ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பிட கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்குள்ள ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க சனிக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க, சாப்பிட்ட உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களையுமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடலை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை அப்படியே கொண்டுட்டு போகாமல் அதை வந்து தாளித்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுனா நான் வந்து இந்த சன்னா ஃப்ரை பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து இதில் பீனட் ஃப்ரை, அதான் நம்ம வச்சுக்கிட்ட பேர் தான். இதோட ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஷார்ட்ஸ்லேயுமே ஆல்ரெடி போட்டுட்டேன், இருந்தாலும் இதுலேயுமே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், இது வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கிட்ட இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்துட்டு லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்தது அப்படின்னா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். நல்லா புரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்துச்சு அப்படின்னாலே போதும். அண்ட் இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் இதுக்கு சேர்க்குறது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தோணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து வீட்டில் அம்மா எப்படியும் கொண்டக்கடலை ஏதாவது ஒரு பயர் ஐட்டம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நானாக இதை ட்ரை பண்ணது, ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஸோ அதையே வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மசாலா சேர்த்து அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கடலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா வகையான கடலையிலையும் செய்யலாம். கொண்டக்கடலை, ராஜ்மா, அதுக்கப்புறம் இந்த பீனட், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வந்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுட்டேன். பிளாஸ்டிக் பாக்ஸில் கொண்டு போகிறேன் அப்படின்றனால நல்லா ஆற வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நெத்திலி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணலான்ற மாதிரி முந்தின நாளே வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் சாம்பார் வேறு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெண்பொங்கலுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வச்சு தால்ச்சா வேறு இருக்குது. இதோட நாளைக்கு நான் மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா அவ்வளோதான், எல்லாம் சட்டி சட்டியாக கடந்து போயிடும். ஸோ வெண்பொங்கலுக்கு வச்ச சாம்பாரை வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி நாளைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மசாலா தடவி வச்சுட்டேன். இவ்வளோவும் யூஸ் ஆகலைனாலும் தேவைப்படுற அளவுக்கு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா மீதியை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்த உடனே நமக்கு டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் அண்ட் இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகி பணியார கேக் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அதே மாவு ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரவை வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா பீனட் வந்துட்டு சுரேம்க்கு அவ்வளோவா பிடிச்சிக்காது. கொண்டக்கடலை மற்ற பயிர் ஐட்டம் பிடிக்கிற அளவுக்கு அந்த வேர்க்கடலை வந்துட்டு அவ்வளோவா அவனுக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப கொஞ்சமாக 1-2 வாய் தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு வந்து நான் இது வந்துட்டு ரெடி பண்ணேன். இதோட ரெசிபியுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருந்தேன். இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, நல்லா புசு புசுன்னு உள்ளலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ரெசிபி வந்துட்டு நம்ம சேனல் ஷார்ட்ஸில் இருக்குது. அது கூட கொஞ்சமாக ரவை மட்டும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நிறைய பண்ணல, ஒரு 2 இடுக்கு தான் வந்துச்சு, ஒரு 14 குழிப்பணியாரம் கிட்ட வந்தது. பட் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்துட்டு டின்னரும் வந்துட்டு இன்றைக்கி இந்த வேர்க்கடலை தான். ஸோ அதனாலேயே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையாவே பண்ணியிருந்தேன். ஸோ நேரத்தோடு இதை சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் குழிப்பணியாரம் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா எப்போவும் லேட்டாக தான் போகிறது. எதுக்கு 3:30 கிட்டேயே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு பீச்சில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கிளைமேட் சரியில்லை, எப்போ போனாலும் சில்லுன்னு தான் இருக்கும், குளிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்கல. இல்லை குளிச்சே ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி கொஞ்சம் வெயிலோடு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் குளிக்க வச்சுட்டு எடுத்துடலாம் இல்லையா, கூப்பிட்டுடலாம் இல்லையா. ஸோ அதனாலே வந்துட்டு தான் நேரத்தோடு போனோம். வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல வெயில் அடித்து கொளுத்துற மாதிரி தெரியும். பட் இறங்கின உடனே அவ்வளோ காற்று, செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் ஃபர்தா போட்டிருக்கேன், அதுக்கு மேலேயும் அவ்வளோ கூலு.
இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் இதுதான், வெயில்னாலும் அடித்து கொளுத்தும், குளிர்னாலும் அவ்வளோ குளிரும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி செம்ம குளிர். இவ்வளோ குளிருது குளிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலுமே கேட்கல, நாங்கள் குளிக்க தான் செய்வோம். தண்ணி வந்துட்டு அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஆனாலும் வந்துட்டு இல்லை நாங்கள் இறங்குவோம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தனால சரின்னு இறக்கி விட்டாச்சு. சரி தன்னால் நீங்களே குளிருதுன்னு வந்துடுவீங்க அப்படின்ட்டு. வெயிலுமே கொஞ்சம் மூடி தான் போட்டுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் குளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்களே குளிர் தாங்க முடியாமல் ஓடி வந்துட்டாங்க. ஸோ திரும்பவும் குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டில் கொண்டுட்டு போயிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கொண்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதில் வச்சு வந்துட்டு குளித்தாச்சு. இங்கே பீச்சில் குளித்ததுக்கு அப்புறமா அங்கேயே வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் எல்லாமே இருக்கும், ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியான்ட்டு. ஸோ சிரஃபாமாவை பார்த்திங்கன்னா திரும்பவும் அங்கே போய் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு உட்கார வச்சாச்சு. கொஞ்சம் காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் நான் கடலே கொடுத்தேன். ஒரு 2 வாய் மட்டும் தின்னுட்டு எனக்கு வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்த பணியாரத்தை தாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி எப்படியோ சாப்பிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்தாச்சு. இந்த கடலை தின்னு அப்படின்னா வேணாம் நான் அப்புறம் திங்கிறேன்ட்டு வச்சுட்டா. ஆனால் இந்த பணியாரம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடியுமே பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த தடவை ரவை சேர்த்தனாலே என்னமோ இன்னுமே நல்லா சாஃப்டாக டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு டீ வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா நல்ல காற்று ரொம்ப சில்லுன்னு இருந்தது, சூடாக டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கடலையை தின்னு டீயை குடித்து என்னோடய டின்னர் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. ஏன்னா இருக்க முடியல குளிர். 3:30க்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ரொம்ப பக்கம்தான், ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இங்கே வந்துடலாம். ஒரு 5:45 போலலாம் கிளம்பிட்டோம், நல்லா குளிர் அடிக்குது அப்படின்றனால. சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் வரவே செய்கிறது. ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டு நைட்டு ரொம்ப நேரம் கழித்து போகலாம். பட் இப்போ வந்துட்டு இருக்க முடியாது, நைட்லலாம் இருந்தோன்னா உறைஞ்சிருவோம் போல் இருக்குது. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு போயிடலாம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் பிளான் பண்ணாங்க. பட் நான் வந்து தால்ச்சாவை முடிச்சே ஆகணுமே அப்படின்றதுக்காக வேணாம் அங்கே இட்லி மாவு இருக்குது தால்ச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து நேரத்தோடு இழுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே சீக்கிரமாக இழுத்துட்டு போயாச்சு. அண்ட் இதோட இந்த விலாகும் முடியுது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ இதுக்கப்புறமும் வீட்டுக்கு போய் ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது, ஷூட் பண்ணுவோமான்னு நினச்சேன். சரி வேணாம் ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.